யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு, எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்துக்குள்ள போகும்போது அந்த தேசம் அவங்க வாங்கினது கிடையாது. தேவன் அபிரகாமுக்கு கொடுத்த சுதந்திர இன்ஹெரிட்டன்ஸ் அது 12 கோத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்படும் போது யாரும் அந்த லேண்ட் என்ன பண்ணக்கூடாது, விற்க கூடாது. தன்னுடைய அவனுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்ட அந்த லேண்ட வம்சாவளியா அதை பாதுகாக்கணும். அதுல இருக்கிற எல்லா ஹக்கு எல்லாத்தையும் ரைட்ஸ் அவங்க தான் அனுபவிக்கணும். அந்த வம்சாவளியில அனுபவிக்கணும். தேவன் அப்படி கொடுத்திருந்தார். ஒருவேளை அவங்க செல்ஃப் லாஸ்னால அது இழக்கப்பட்டு போனாலும் 49th இயர் வரும்போது, அந்த ஜூப்ளி வரும்போது திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். அதை மீட்பை கொடுக்கறதுக்கு தேவன் என்னங்க அந்த ஜூப்ளி ட்ரம்பட்டை வச்சிருந்தார். அது இல்லாம இன்னொன்னு இன் பிட்வீன் டைம்ல அதை திரும்ப மீட்டு கொள்ளணும்னு சொன்னா ரெடீமர் வச்சிருந்தார். கெய்ன்ஸ்மேன் ரெடீமர் தேவன் பிளான் வச்சிருந்தார். அந்த கிண்டேடு அந்த என்ன சொல்றது சொன்னா இனத்தான தேவன் வச்சிருந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? வச்சிருந்தார். பாருங்க அதான் சொல்றாரு, உங்களுக்கு காணியாட்சியான இன்ஹெரிட்டன்ஸ், அவங்களுக்கான சுதந்திர நிலம், தேசமிகும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடுவீர்கள். அந்த ரெடம்ஷனுக்கு அந்த என்னங்க அந்த பிளேஸ கொடுங்க. ஒரு லேண்ட வித்துட்டு அப்படியே அவங்களுக்கு அப்படின்றதுல இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு கிடையாது, சொத்தம் நான் உங்களுக்கு கொடுத்தது. அது மாதிரி தேவன் மனுஷன் பூமி வந்து மனுஷன் தான் பிசாஸ்தா கிடையாது, தேவனுடையது. தேவன் சிருஷ்டிக அவர் வச்சிருந்தார். ஆமென். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிறத விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். இதான் மீட்புக்கான பிரமாணம். ಲಾ ಆಫ್ ರೆಡಂಪ್ಷನ್, ಮೀಟ್ಪಿನ್ ಪ್ರಮಾಣ. ವಿಮೋಚನದ ಕಾನು, ವಿಮೋಚನದ ಏನಂತಾರೆ ಕಾನು, ಕಾನು ಅಲ್ವಾ, ಬೈಲ. ಬೈಲ ಅಂದ್ರೆ ಏನು? சட்ட. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம், கன்னடல புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி தேவன் வச்சிருக்கார்? ಕಾನು ಅಂದ್ರೆ ಸಟ್ಟ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಲಾ ಅಂತಾರೆ. எப்படி தேவன் வச்சிருக்காரு நல்லா கவனிங்க. லேண்ட் ஏதோ சேல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணனா, அவனுக்கு மீட்டு கொள்றதுக்கு அவனுக்கு திராணி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணலாம்னா, எவ்வளவு காசு இருக்கோ இந்த நான் 49 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுங்க அந்த லேண்ட வந்து வேல்யூ போட்டு சேல் பண்றான். ஒருவேளை அவன் என்ன பண்ணுங்க, அவன் வந்து மீட்டு கொள்ளணும். அவன் வந்து 49th இயர்ல வந்துடும். இல்ல இன்பிட்வீன்ல மீட்டு கொள்ளா மீட்டு கொள்ளலாம். இல்லன்னு சொன்னா அதை மீட்டு கொள்றதுக்கு இனத்தான் யாராவது இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இனத்தான் சொன்னா பிளட் ரிலேஷன் இருக்கணும். ஆமென். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். பிளட் ரிலேஷன், சொந்த கோத்திரத்துல பிறந்த ஒரு மனுஷன் வந்து அந்த இனத்தான். இன்னொன்னு அவன் ரைட்ஃபுல் பர்சனா, பைனான்சியலா வெல்த்தா இருக்கணும். அவன் அந்த தகுதி உடையவனா இருக்கணும், மீட்பின் தகுதி உடையவனா இருக்கணும். அநேக இனத்தான்கள் அவனுக்கு இருக்கலாம். அந்த லேண்டை சேல் பண்ண அவனுக்கு இனத்தானா இருக்கலாம். தகுதி உள்ள ஒரு இனத்தான் வந்து அந்த பொருளை மீட்டு அவனுக்கு கொடுக்கணும். இதான் மீட்பின் சட்டம். இத தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள தேவன் மோசஸ் மூலமா ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் ப்ராஃபட் மூலமா தேவன் கொடுத்தார். ஆமென். இதான் ஹோல் பிளானட்டுக்கும் தேவன் பூமியில ஆதாம் ஏந்து போன அந்த பாகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வச்ச தேவன் மீட்பின் திட்ட சிந்தனையில போட்டார் இல்லையா? சிந்தனையில போடப்பட்ட அந்த பாகத்துடைய ஒரு ஷேடோ தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே மூலமா கொடுத்தார். பூமியில ஒரு பகுதி ஜனங்களுக்கு, ஒரு யூத ஜனங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட நேஷனுக்கு தேவன் கொடுத்தார். ஆனா ஹோல் பிளானட்டுக்கும் ஹோல் ஹெர்த்துக்கும் தேவன் என்னங்க மனுஷன் மட்டும் இல்ல, மிருஜீவங்கள் மட்டும் கிடையாது, பூமியில இருக்கிற பூமியும் கூட மீட்டு கொள்ளும். ஆமென். இதுதான் தேவனோட பிளான். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தேவனோட சிந்தையில இருந்து கொண்டு வந்தேன். இப்போ இந்த மீட்பர் அப்படின்ற பாகத்தை கெய்ன்ஸ்மேன் பாகத்தை மீட்பரோட இணைக்கிறேன். ஆமென். அப்போ கெய்ன்ஸ்மேன் எல்லா கெய்ன்ஸ்மேனும் என்ன ஆக முடியாது சொன்னா ரெடீமர் ஆக முடியாது. நல்லா கவனிங்க. ரெடீமர் ரெடம்ஷன் மீட்பு. ஒரு சொத்தை ஒருத்தர் இழந்துட்டான்னு சொன்னா மீட்கிறதுக்கான திராணி, அந்த திராணினா தகுதி, பவர், அத்தாரிட்டி இருந்தா கூட, அந்த பவர் இருந்தா கூட அவன் ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷனா இருக்கணும். ஆமென். என்னவா இருக்கணும்? பிளட் ரிலேஷன் சொந்தமா இருக்கணும். அவன் மட்டும் தான் மீட்டு கொள்ள முடியும். ஒருவேளை சொந்தமா இருந்தாலுமே கூட மீட்டு கொள்றதுக்கு ஏதுவான அவனுக்கு மணி, அத்தாரிட்டி, பவர் இருக்கணும். இப்ப எவ்வளவு கிரைட்டீரியாவை என்ன பண்ணுங்க அங்க கிளிக் ஆகணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? அவன் பிளட் ரிலேஷனா இருக்கணும், இனத்தனா இருக்கணும். இனத்தனா இருந்தது மட்டும் இல்லாம அவனுக்கு தகுதியுடையவனா இருந்தா மட்டும்தான் மீட்க முடியும். மீட்டா மட்டும்தான் மீட்பர் ஆக முடியும். இவன் தான் மீட்பர் சொல்ல முடியும். அந்த மாதிரி தேவன் ஆல்ரெடி மீட்பின் திட்டம் அவருக்குள்ள இருக்குன்னா மீட்புக்கு ஏதுவான தகுதி அவருக்குள்ள இருக்கணும். ஆமென்.
விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த பூமி என்ன, பூமியிலிருந்து என்ன இழக்கப்பட்டு போச்சு அப்படின்னா பூமியுடைய ஒட்டுமொத்த உரிமை பத்திரம், உரிமை இழக்கப்பட்டு போச்சு. அப்போ அந்த பூமிக்கு அந்த அந்த உரிமை மீட்டுக் கொள்றதுக்கு, உரிமை பத்திரத்தை மீட்டுக் கொள்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா பாவமே இல்லாதவருடைய ரத்தம். பாவத்தினால்தான் பூமி உரிமை இழக்கப்பட்டு போச்சு. ஆமென். அந்த பாவம் எதுனா வந்துச்சு? ரத்தத்தினாலதான் பாவம் வந்துச்சு. ஆப்பிள் பழங்கள்னால பாவம் வரல, வேற எந்த பழங்கள்னால பாவம் வரல, ரத்தத்தினால பாவம் வந்துச்சு. அப்ப அந்த பாவத்துடைய சம்பளம் மரணம். அந்த மரணத்தை மீண்டும் கொடுக்கும்போதுதான் பூமியுடைய உரிமை திரும்ப மீட்டுக் கொள்ளப்படும் முடியும். ஆமென். அப்போ பூமியுடைய உரிமை மீட்டுக் கொள்ளும் அப்படின்னு சொன்னா மனித குலம் தான் பாவம் செஞ்சு. மனித குலத்தை வேற யாரும், ஆதாம் ஃபர்ஸ்ட் மனுஷனும் பாவம் செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வர்ற எந்த மனுஷனே முடியாது, மீட்புக்கான என்ன முடியாது, மீட்பராக முடியாது. ஏன்னா அந்த தகுதி அவர்களுக்கு கிடையாது, அவங்க இழக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த மீட்கிறதுக்கான தகுதி என்னன்னு சொன்னா பாவமே இல்லாதவருடைய ரத்தம். நல்லா கவனி, பாவமே இல்லாதவருடைய ரத்தம். அந்த ரத்தம் என்னங்க மனித குலத்துல இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்னொன்னு, அந்த மனித குலத்துல யாருமே இல்லை. அப்போ ஒரு மனிதனை மீட்டுக் கொள்றதுக்கு இன்னொரு மனிதன் தான் இருக்கணும். அப்ப இருக்கிற எல்லா மனிதர்களும் என்னவா இருக்கிறாங்க? பாவிகளா இருக்கிறாங்க. அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இல்ல, அந்த பவர் யார்கிட்ட? மனித குலத்துல இல்ல. ஒருவேளை பிசாசும் நம்மளுடைய இனத்தான் தான். ஏன்னா பாவத்தின் அடிப்படையில அவன் நம்மளுடைய இனத்தான். அவனோட பிளட் என்னங்க மனித குலத்தோட மிக்ஸ் ஆயிருக்குது. ஆமென். அந்த அடிப்படையில ஆதாம் தேவனுடைய ஜீன் இல்லைங்களா, தேவனுடைய வம்சாவளி லைனேஜா இருக்கிறார். அதோட கூட பிசாசத்தோட லைனேஜ் என்ன பண்ணாங்க? தன்னுடைய வந்து சுவாபத்தை உள்ள கலந்துட்டான். இப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படிக்கு என்ன வரும் சொன்னா கெய்ன்ஸ் மேல இனத்தானா மாறணும். இனத்தான் என்னங்க மனிதர்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவர் மனிதனா மாறினார். அதான் இந்த வசந்த வாச்சேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவர் மாம்சமானார். ஏன்னு சொன்னா மீட்டுக் கொள்ளக்கூடிய அந்த யாருங்க, மீட்புக்கு உரியவர்கள் அவங்க எல்லாம் மனித குலம். அவங்களை மீட்டுக் கொள்ளணும்னு சொன்னா அந்த மீட்பர் யாரா இருந்தாகணும்? கெய்ன்ஸ்மேனா இனத்தானா இருந்தாகணும். சட்டத்தின்படி தேவனே தன்னோட சட்டத்தை மீற முடியாது. தேவன் தன் சட்டத்தை மீற மாட்டார். அதனாலதான் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த மீட்பர் அவருக்குள்ள மீட்பின் அந்த எல்லா ரைட்ஸ் இருந்தாலுமே அப்படியே தன் சட்டத்தை மீறாதபடிக்கு அவரும் மாம்சமானார், பாவம் இல்லாத மாம்சமானார். புரிஞ்சுங்களா அது வரைக்கும்? ஆமென். பாருங்க, அவர் என்ன பண்றாரு கீழே பாருங்க. அவர் ரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. இந்த பூமியில மனுஷன் இழந்து போனது என்னங்க? மரணத்தினால எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான். ஆமென். அப்ப ஜீவ காலம் எல்லாம் மரண வயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். விடுதலை அப்படின்னா அந்த மனிதனை ஓல்டு எஸ்டேட்டுக்கு, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அவனை கொண்டு வர்றதுக்கு இனத்தானா மாறி கிறிஸ்து வந்தார். வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த மரணத்துக்கு அதிகாரம் பிசாசு இடத்துல என்ன பண்றாரு? கிரயத்தை செலுத்தணும். ஆமென். கிரயத்தை செலுத்தி மீட்டுக் கொள்ளணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் அதனால சொன்னேன், இந்த மீட்பருக்குள்ளதான் என்னங்க மீட்பின் திட்டம் இருக்குது. அவருக்குதான் மீட்பருக்கு தான் தெரியும் எப்படி மீட்டுக் கொள்ளணும்ன்ற அந்த ரெவலேஷன் அவருக்குள்ளதான் இருக்குது, அந்த பிளான் அவருக்குள்ளதான் இருக்கு. நல்லா கொண்டு இப்போ இயேசுக்குள்ளதான், இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் என்ன பண்ணுச்சுங்க அந்த மீட்பின் திட்டம் வைக்கப்பட்டுச்சு. ஆனா மீட்பின் பணி அந்த ஒர்க் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மனுஷன் விழுந்து போனதுல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பரிசுத்தவான்களுக்குள்ள அந்த மீட்பின் சிறு சிறு பகுதிகள் காணப்பட்டுனே வந்துச்சு. கிறிஸ்து வரும்போது அவர் இனத்தானா வந்தார். பாருங்க அது கீழே. இப்ப இந்த பாகம் மீட்பின் திட்டம் வந்து எங்கங்க தேவன் சிந்தையில இருந்துச்சு. அத ப்ரீ ஷேடோவா மோசே மூலமா, ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் ப்ராஃபெட் மூலமா நியாய பிரமாணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு சிவில் லாவா தேவன் கொடுத்தார். இப்போ அது வந்து நடக்கிறதுக்கு யார வச்சாருன்னு சொன்னா அதை போல ஒரு குடும்பத்தை, ஒரு ஜனத்தை வச்சார். அதான் ரூத்தின் புஸ்தகம். ரூத்தின் புஸ்தகம் நமக்கு தெரியாம இருந்தா மீட் பண்றது என்னவே அந்த மீட்புக்குரிய அந்த காரியங்கள்லாம் நமக்கு விலகாம போயிருக்கும். அதனாலதான் ரூத்தின் புஸ்தகத்தை தேவன் கரெக்டா வச்சிருந்தாராங்க. நல்லா கவனிங்க. இந்த புஸ்தகம் கூட கரெக்டா பிளேஸ் ஆயிருக்குது. இஸ்ரேல் ஜனங்க எக்ஸோடஸ் முடியுது, தேசத்துக்குள்ள வர்றாங்க, ஜட்ஜஸ் வராங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து எதுவா இருக்குன்னு சொன்னா சபை காலமா இருக்கு. என்னவா இருக்குது? சபை காலமா இருக்குது. அங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 7 ஜட்ஜஸ் நம்ம வந்திருக்காங்க இல்லைங்களா?
பவுல்ல இருந்து யாருங்க பிரதம வரைக்கும் 7 சர்ச்சஸ் வந்திருக்காங்க. இந்த நியாயாதிபதிகள் நாட்களாக நடக்குது. அப்ப இருக்கும்போது யார் இருக்கிறாங்க சொன்னா, அது நியாயாதிபதிகள் முடிஞ்சு ரூத் இருக்குது, கரெக்டாங்க பிளேஸா இருக்குது. ரூத்துக்கு அப்புறம் யார் எது வருதுங்க, சாமுவேல் வருது. அப்படின்னு சொன்னா தாவீதுடைய ராஜ்யம் மில்லேனியம் வரப்போகுது. தாவீதுடைய ராஜ்யம் தான் மில்லேனியம் இல்லைங்களா, தாவீதுடைய குமாரனுடைய ராஜ்யம், ராஜாக்கள் காலம் தான் ராஜ்யம், அதான் மில்லேனியம். இப்போ இந்த நியாயாதிபதிகள் காலத்துக்கும் இந்த 1000 வருஷ சாட்சிக்கும் அப்படின்னு சொன்னா ராஜாக்கள் காலத்துக்கு சென்ட்ரல் தான் என்ன இருக்குது, ரூத்தின் புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம் பிளேஸ் ஆயிருக்குது, மீட்பு பிளேஸ் ஆயிருக்குது. இந்த காலத்துல மீட்பு காணப்படுது. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நியாயாதிபதி காலம் சபை காலம், ராஜாக்கள் காலம் ராஜா இயேசு கிறிஸ்து தான் என்னங்க ராஜாதி ராஜாவா மில்லேனியம்ல உட்கார போறார். இப்ப இன்பிட்வீன் காலத்துல இங்க எது உட்கார்ந்து இருக்குங்க, ரூத்தின் புஸ்தகம். ஆக்சுவலி ரூத்தின் புஸ்தகம் நியாயாதிபதி காலத்துல இருக்குது, நியாயாதிபதிகள் தான் அது. அந்த பர்டிகுலரா கரெக்டா பிளேஸ் ஆகி வச்சிருக்காரு. ஏன்னு சொன்னா அந்த கடைசி அந்த ராஜாக்கள் காலத்துல அந்த ஒரு பகுதியில தான் மீட்பர் வெளிப்படுறாருன்றத காட்டுது. மீட்பின் முழுமையோட முழுமை வெளிப்படுதுன்னு காட்டுது. ஆமென். மீட்பின் முழுமை எங்க இருக்குன்னு சொன்னா 1963 வரும்போது தான் அந்த புக்கோட வருது, மீட்பர் வந்தார். ஆமென். நல்லா கவனிங்க. யார் சொன்னாங்க? அப்போ அந்த ரூத்தின் புஸ்தகத்துல மீட்பின் திட்டம் வந்து ப்ரீ ஷேடோவா காண்பிக்கப்பட்டுச்சு. யார் மீட்டு கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்ன நெகோமி இல்லைங்களா. ஒரு தேவன் ஒரு இஸ்ரேல் எந்த காரணத்தை கொண்டு எங்க போக கூடாது, தேசத்தை விட்டு போகக்கூடாது. தேவன் கொடுத்த காணியாட்சியை விட்டு இன்னொரு சுதந்திர விதத்தை விட்டு போக கூடாது. அவங்க இழக்கப்பட்ட தேசத்தை அந்த லேண்ட் எல்லாம் வித்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. மோவாப் சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க, சாபத்துக்கு போயிட்டாங்க. பூமி சபிக்கப்பட்ட ஏதேனை விட்டு மோவாப் தேசம் தான் என்னங்க இந்த பூமியா இருக்குது. ஏதேன் நம்மளோட லேண்டா இருக்குது. கரெக்டா? நீங்க கரெக்டுங்களா? பெத்லஹேமை விட்டு தேவனுடைய அப்பத்தின் வீட்டை விட்டு அங்கதான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. அந்த ஜீவப்பம் இயேசு கிறிஸ்து தான் பெத்லஹேமா இருக்கிறார். திருப்பதி சொல்றாரா, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய அப்பமா பெத்லஹேமா இருந்தார். ஆமென். ஏதேன்டா அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணாங்க, சாபத்தினால மனுஷன் வெளியே வந்துட்டான். ஆமென். இப்போ இந்த இடத்துல வெளியே வந்த மனுஷனை மீட்டுக் கொள்றதுக்கு மீட்பர் வரணும். அழகோனி இப்போ போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் இழந்து போய் நெகோமி யாருங்க, இனிமையானவள். எலிமெலேக்கு என்னங்க இனிமையானவள். நெகோமினா இனிமையானவள் அர்த்தம், எலிமெலேக்குனா வர்ஷிப்னு அர்த்தம், மக்களோனா இழைப்புன்னு அர்த்தம், கிளியோன்னு சொன்னா அந்த நோய் வியாதி துன்பம்னு அர்த்தம். அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க சொன்னா இன்பமான ஆராதனையா இருந்தாங்க. ஆனா அவங்க தேசத்தை விட்டு போகும்போது ஆராதனை போயிடுச்சு. யாருன்னு சொன்னா மக்களோன் போயிட்டார். சரி, எலிமெலேக்கு இறந்துட்டார். எது இருந்துச்சுங்க, வியாதியும் துன்பமும் இருந்துச்சு அவனுக்கு. இங்க நெகோமி என்ன மாறிட்டாங்கன்னு சொன்னா மாறாளா மாறிட்ட. மாறாள் என்ன, கசப்புன்னு அர்த்தம். என்ன போயிடுச்சு, ஏதேன்ல இருந்து வெளியே வந்தாங்க. அப்படின்னா சோசன் பிளேஸ் இருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட இன்னரிட்டன்ஸ் வெளியே வந்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல யார் வரான்னு சொன்னா நடுவில் ஒரு கேரக்டர் உள்ள வருது, ரூத். பிரஜாதி ஜென்டைல் ரூத் வராங்க உள்ள. அவன் கவனிங்க நல்லா. இந்த ரூத் என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. உள்ள வரும்போது இங்க மீட்பின் திட்டமானது போடப்படும் போது இங்க ஒரு மீட்பின் திட்டத்தின் சரியான ஒரு அமைப்பு காட்சி இருக்கு. இங்க நெகோமியை மீட்டு கொள்றதுக்கு இங்க ஆக்சுவலி மீட்பு யாருக்கு தான் தேவைப்படுதுன்னு சொன்னா ரூத் தான் மீட்கப்பட வேண்டிய. ஆனா நெகோமியை மீட்டு கொண்டு ரூத்தை மீட்டு கொள்றார் போவாஸ். கரெக்டுங்களா உங்களுக்கு? போவாஸ் நிஜமாய் மீட்டு கொள்ளணும்னு நினைக்கிற விஷயம் எதுன்னு சொன்னா ரூத். ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த நெகோமியும் அந்த எலிமெலேக்குடைய சொத்துக்களையும் மீட்டுக் கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப தீர்க்கதரிசி இந்த மீட்பின் திட்டத்தை நெகோமி அந்த ரூத்தின் புஸ்தகத்தை 4 ரூத்தின் மீட்பு 4 கட்டங்களா இருக்குதுன்றார் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அங்க டிசைடிங், அதாவது டிசிஷன் மேக்கிங். தீர்க்கதரிசி நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. மீட்பின் திட்டம் இப்படி போடப்பட்டிருக்குது பாருங்க. 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ரூத். ரூத்துடைய 4 நிலைகள். டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்னா தீர்மானத்தை எடுக்கிறது. ரெண்டாவது சர்விங் அப்படின்னு சொன்னா சேவை செய்யறது. மூணாவது வெயிட்டிங், காத்து இருக்கிறது. நாலாவது ரூத் ரிவார்டை பெற்றுக்கொள்றது, மீட்பை பெற்றுக்கொள்றது. முதலாவது அதிகாரத்துல ரூத் தீர்மானம் எடுக்கிறாங்க. இரண்டாவது அதிகாரத்துல தீர்மானம் சர்வ் பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பணிவிடை செய்யறாங்க. மூன்றாவது வெயிட் பண்றாங்க. 3rd சாப்டர்ல வெயிட் பண்றாங்க, பாதப்படியில வெயிட் பண்றாங்க. 4th சாப்டர்ல ரிவார்டுக்காக என்ன பண்றாங்க, காத்து ரிவார்டை பெற்றுக்கொள்றாங்க 4th சாப்டர்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு?
நல்லா கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் வரும்போது தீர்மானம் எடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கும்போது தீர்மானம். எதுக்கு தீர்மானம்? சரியான பகுதிக்கு நான் போகணும், பெத்லஹேமுக்கு போகணும். மனுஷன் இலக்கப்பட்டு போயிட்டான், ஆனாலும் திரும்ப நான் என்ன பண்ணுங்க, நான் மீட்பை நோக்கி போகணும், எனக்கு ஒரு மீட்பர் தேவை, நான் என்ன பண்ணுங்க, மீட்பை நோக்கி போகணும், பெத்லஹேமுக்கு போகணும்ன்ற எண்ணம் யாரும் எடுக்க வேண்டியதா, தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்குது. நம்ப ஆமென், அந்த இடத்துக்கு போகணும். ரெண்டாவது சர்வ் பண்ணும். அதான் ரெண்டாவது சாப்டர்ல, ரூத்ல ரெண்டாவது சாப்டர்ல நான் இந்த ரூத்தின் புத்தகத்தை எடுக்கல, மீட்பின் பகுதியை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். நான் அதுல சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் காண்பிக்க விரும்புறேன். நல்லா கவனிங்க. இந்த இந்த பாயிண்ட்ல சொல்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாங்க, சர்வ் பண்றாங்க, சேவை செய்யறாங்க. எங்க சேவை செய்யறாங்க? அந்த வயல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க சேவை? ஃபீல்டுல சேவை செய்யறாங்களா? ஃபீல்டுல. யாருடைய ஃபீல்டு அது? போவாசுடைய ஃபீல்டு. மெசேஜ் ஆஃப் தி அவருக்கு வரணும். இந்த மணி நேரம் செய்தி தான் என்ன இருக்குது, நம்மளோட பெத்லஹேமா அந்த போவாசுடைய லேண்ட் ஆஃப் ஃபீல்டா இருக்குது. கரெக்ட்டுங்களா? பெத்லஹேம் வந்திருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு பெத்லஹேம் வந்திருக்கிறோமா? இலக்கப்பட்டு போனோம், நான் பெத்லஹேம் வந்திருக்கிறோம். பெத்லஹேம் வந்து அங்கேயும் லவோதிக்கேயன் சர்ச் இந்த சபை வந்து பிரைடேஜ் வந்து இங்கேயும் எங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா போவாசுடைய நிலம் ஃபீல்டு எதுன்னு சொன்னா மெசேஜ் ஆஃப் தி அவருக்கு வந்திருக்கிறோம். இப்போ அங்க யாரு இருக்கிறாங்க? ரீப்பர்ஸ் இருக்கிறாங்க, அறுவடை ஆட்கள் இருக்கிறாங்க, 7 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் சொல்லப்படுதா? அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் சொல்லப்படுதா? வித்துக்களை சேர்க்கிற இடத்துக்கு யாரு வரணுங்க? ரூத் வரணும். வித்துக்கள் வித்துக்கள் ஒரு இடத்துல தேவோட பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்குது, இன்னொரு இடத்துல என்னவா இருக்குன்னு சொன்னா தேவோட வார்த்தைக்கு அடையாளமா இருக்கு. நம்ம தேவோட வார்த்தையா இருக்கிறோமா? அவர் வார்த்தையா இருந்த வார்த்தையின் பாகமா நம்ம இருக்கிறோம். இப்ப வித்துக்களை சேர்க்கிற இடத்துக்கு அங்க வர்றாங்க. யாருங்க? ரூத் வந்து அந்த இடத்துல சர்வ் பண்ணும். ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணணும்னு சொன்னா வெயிட்டிங், இலைப்பாறுதலுக்குள்ள போகணும். இலைப்பாறுதல் எங்க? போவாசுடைய பாதபடிக்கு போகணும். போவாஸ் என்ன வந்திருக்காரு? எங்க வந்திருக்காரு? ஃபீல்டுக்கு வந்திருக்கிறார். இந்த இடத்துல பலமுள்ள தூதனா வந்திருக்காரு. தீர்க்கதரிசி சொன்னாரு, போவாஸ் வந்து சேரியட்ல வந்தாராம், குதிரை வண்டியில சவாரியில வந்தாராம். இனி திரும்ப எகைன் நமக்கு என்ன தேவைப்படுது? செகண்ட் ரைட் தேவைப்படுது. நான் தான் சொன்னேன், இங்க எடுத்து வச்ச பாருங்க, இங்க எடுத்து வச்ச பாருங்க. எங்க மீட்பில் இரண்டாம் சவாரி. நம்ம கூட செகண்ட் சவாரி, இரண்டாம் சவாரியில தான் நம்மளோட மீட்பு இருக்குது. மீட்பின் முழுமை அங்கதான், சரீர மீட்பு அங்கதான் காணப்படுது இல்லைங்களா? ஆத்ம மீட்பு என்னங்க? ஆல்ரெடி சிலுவையில முடிஞ்சு. சரீர மீட்பு நம்முடைய தியாஃபினி, நமக்கான தியாஃபினியை பெற்றுக் கொள்றதா நம்ம எழுந்து போகுது. தியாஃபினியா என்னங்க? தியோஸ்னா காட்னு அர்த்தம். தேவனுடைய சாயல் அடங்கிய சரீரத்தை, அந்த சாயலை எழுந்து போனோம். நம்ம திரும்ப என்ன பண்ணுங்க, அந்த பாடி ஃபார்ம்ல பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் தியாஃபினில. ஆமென், புரியுதுங்க? மீட்பின் இரண்டாம் சவாரி தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, போவாஸ் என்னும் ஆஸ்திக்காரன், சகலத்துக்கும் சுதந்திரவாளி, ஆமென், பிந்தின ஆதாம், அறுப்புக்கு எஜமான், ஆமென், ஓனர் ஆஃப் த ஹார்வெஸ்ட், ஓனர் ஆஃப் த ஹார்வெஸ்ட் அவர்தாங்க. அறுப்புக்கு எஜமான் யாருங்க? அறுப்புக்கு எஜமான் போவாஸ். கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஓ என்ன, ஏன்னா அங்க அறுப்பின் மூலமா ஒரு வித்துக்குள்ள யாருடையது? போவாசுடையது. இந்த பூமியில இருக்கிற ஒரு வித்தும் காட், தேவனுடையது. அவர் இப்ப என்ன பண்ண திருப்பி சொல்ல பாருங்க, போவாஸ் குதிரை பூட்டிய வண்டியில் சவாரி செய்து வந்து, இன்னைக்கு இந்த நாள்ல எத்தனைங்க அவர் குதிரை செகண்ட் ரைட்ல திரும்ப என்ன பண்றாருங்க, நம்மளும் வந்தார், திரும்ப எகைன் செகண்ட் ரைடுக்கு வரணும். நமக்கு வந்து வயல்வெளியை நோக்கிய போது ஃபீல்ட பார்த்தாரு. என்னங்க ஃபீல்டு? மெசேஜ் ஆஃப் தேவர். இந்த நேரத்துல பார்த்த போது அவரோட கண்கள் ரூத்தின் மேல் விழுந்தது. ஃபீல்டு மெசேஜ் ஆஃப் தேவர்ல இருக்கிறா, ரூத் இருக்கிறா இந்த இடத்துல, அது மேல விழுது. அவன் எஜமான். அவன் யாருங்க? ஓனர், ஓனர் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அறுவடையில எஜமான். அவன் அறுப்புக்கு எஜமான். அவளுக்கு அவருடைய கண்களில் தயை கிருபை கிடைத்தது. இப்ப எங்க கிரேஸ், கிரேஸ் டபுள் போர்ஷன் கிரேஸ் வந்துச்சா நமக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? செருபாபேல் என்னங்க, தலைக்கல்லை கொண்டு வருவான். அவன் வரும்போது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, டபுள் போர்ஷன் கிரேஸ் வந்துச்சு. கிரேஸ் இன்னைக்கு எங்க மிஸ்ட்ரியா வெளிப்படுத்தப்பட்ட, கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபைக்கும் அதான் நடக்குது. நான் சொல்றேன். அறுப்புக்கு எஜமான் போய் கொண்டிருக்கும் வேலையில் அவர் என்னங்க ரைட் போயிட்டு இருக்கார். ஒரு ரைட் போவாசி வந்துட்டு இருக்கிறார். செகண்ட் ரைட்ல கரெக்டுங்களா? செகண்ட் ரைட் அது வரும்போது யாரு இருக்கிறது? ஃபீல்ட்ல யாரு இருக்கிறது? ரூத் இருக்கிறார். அவர் தான் என்னவா இருக்கிறார்? ஓனர் ஆஃப் த ஹார்வெஸ்ட் அவர் தான். அப்ப இங்க ஒரு எஜமான், இந்த அறுப்புக்கு வேலையாட்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவன் கீழே நம்ம என்ன பண்றோங்க? அறுப்பு அந்த வேலையாட்களுடைய தலைவன் பேனம், அவருக்கு கீழே என்ன பண்றோம்? நம்ம நிக்கிறோம்.
அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றார். யாரு? இதான் ரூத், இவர்தான் போவாஸ், எஜமானவன் தான், அவர் தான் அவர் சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்ப அந்த இடத்துல சர்விங் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் 3rd சாப்டர் வரும்போது மிஸ்ட்ரி ஓபன் ஆகுது. நெகமி மூலமா மிஸ்ட்ரி ஓபன். இவர் தான் உடைய இனத்தான், இவர் தான் கிங்ஸ்மேன் உடைய என்னங்க, அவர்தான் கிண்டர்மேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுங்க, அவர்தான் கிண்டர்மேன் சொல்லி நமக்கு ரிவீல் ஆகுது. அவர்தான் உடைய இனத்தான், மேகத்துல வந்தார் இனத்தான், அவர் தான் சொல்லி நாங்க நமக்கு வெளிப்படுத்தப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ண சொன்னா பாதப்படிக்கு போனோம். நான் தான் சொன்னேன் வந்த காலம் எந்த காலம்? வார்கோதுமையின் காலம் இனத்தான். நகோமையும் ரூத்தும் வார்கோதுமையின் அறுப்பின் காலத்தில் வந்தனர். அறுப்பின் நேரம் வந்திருக்குதா? அதான் தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுத்திருக்காரு. என்ன மெசேஜ்? ஹார்வெஸ்ட் டைம். உலகத்தின் எல்லா விளை நிலங்களும் அறுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துருச்சு. நாம பார்த்தோம், எதுல பேரபல்ல பார்த்தோமா? எல்லாம் அறுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. எல்லாமே எல்லா நாடுகளும் அறுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துச்சு. முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. எல்லாமே ஒரு பகுதி அக்கினிக்கு, ஒரு பகுதி களஞ்சியத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. புரிஞ்சுக்கலாம்? அது புதிய அப்பம் அளிக்கப்படும் காலம். நியூ பிரெட் நம்ம வந்திருக்குது. எங்க நியூ பிரெட் இல்லைங்களா? ஓல்டு கிடையாது. எங்க ஒரு காலத்துக்கு நம்ம என்னங்க மார்ட்டின் லூதர் காலத்து பிரெட்டை சாப்பிடல, நியூ பிரெட். கேட்டுங்களா? சபையான 2000 காலமாக அந்நியான போதகங்கள் வழியாக வந்து இந்த கடைசி நாட்கள் வார்கோதுமை களத்தை, வார்கோதுமை கோதுமை யூதனுக்கும் வார்கோதுமை ஜென்டைலுக்கு பைபிள்ல நம்ம பாக்குறோம். பைபிள்ல நம்ம பார்த்திருக்கோம், ஆல்ரெடி சர்ச்சேஜ்ல பார்த்திருக்கிறோம். புதுவப்பம் பரலோகத்திலிருந்து வரும் தேனின் காலத்தை அடைந்துள்ளது. பரலோகத்து தேனின் காலங்க பிரதரி கைனஸ் ஏஜ்ல கிராஸ் பண்ணுது. பரலோகத்தில் வரும் தேனின் கால். வானத்தில் இறங்கி வர அப்பம் தீர்க்கதரிசி 1960 அதை சொல்றாரு. அது தேனின் காலம் தான். 1963 வரும்போது அது லவ் வருது. அமேன், தலைக்கலின் காலம். அதுக்கு முன்னாடி என்ன காலமா இருக்குது? அது அது தேன், தேன் பிரதர்லி கைனஸ் அடையாளம், சகோதர சிநேக காலம். அந்த சகோதர சிநேக காலம் யாருக்குன்னு சொன்னா அந்த எட் ரீப்பர் இருந்தார். எட் ரீப்பர் யாருங்க? அந்த ரீப்பர்ஸ் உடைய எட் பிரதர் பேனர். அது பிரதர்லி கைனஸ் தேனின் காலம். அதுக்கப்புறம் வரும்போது 1963 வரும்போது அது லவ் ஏஜ். யாருன்னு சொன்னா ஓனர் ஆஃப் தி ஹார்வெஸ்ட், அறுவடையின் எஜமான். அவர் தான் இறங்கி வந்தார். எப்படி வந்தாரு அப்படின்னா எகைன் ஒரு ரைட்ல வந்தார், குதிரையில வந்தார். வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த வெள்ளை குதிரை இருக்குங்க, வார்த்தையில நடப்பதுன்றத பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம பார்த்தோமா? செகண்ட் ரைட் மெசேஜ்ல பார்த்தோமா? அது பாருங்க, அதான் சொல்றாரு. அது கீழே பாருங்க. வானத்தில் இறங்கி அந்த ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். இந்த கடைசி நாட்களில் சபையானது வார்கோதுமை காலத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எகைன் பார்லி ஹார்வெஸ்ட், பார்லி ஹார்வெஸ்ட் வந்திருக்கிறோம் நம்ம. ஆமென். பாருங்க, போவாஸ் ரூத் வந்து 3வது ஸ்டேஜுக்கு வர்றாங்க. 3வது ஸ்டேஜ் எதுங்க? வெயிட்டிங், அதாவது இளைப்பாறுதல், ரெஸ்டிங் பிளேஸ். எங்க ரெஸ்ட் ஆகுறாங்க? ரூத் போவாசுடைய பாதப்படியில. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்துல இறங்கி வர கண்டேன். மேகம் அவன் சூழ்ந்திருந்து அவன சிரசுமே வானவில் இருந்து அவன் பாதங்கள் அக்கினி ஸ்தம்பங்களா இருந்துச்சு. அது கீழே ரூத் இங்க இருக்கிறா. இப்போ அக்கினி ஸ்தம்ப பாதங்கள் இருக்கிற அக்கினி ஸ்தம்ப மெசேஜ் மினிஸ்ட்ரியா? அக்கினி ஸ்தம்ப பாதங்களுக்கு பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி, பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி பண்ற பாதத்துக்கு. ஆமென். அந்த போர்வை ஹோலி கோஸ்ட்ன்ற ப்ராஃபட் பரிசுத்த ஆவிதான் அந்த போர்வன்றார். அவர் மேகம் தான் அந்த போரையா? அந்த போரை என்ன இப்ப எங்க மேல போடு இல்லையா? அந்த மேகத்தை இப்ப என்ன சொல்றாரு ரூத்? என்ன சொல்றா அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா நடு ராத்திரியில நம்ம நைட் டைம்ல இருக்கிறோமா? லெவனேக்கன் சர்ச் எப்படி இருக்கு? டார்க் ஏஜா இருக்குது. இப்ப அவர் வந்திருக்கிறார். இப்ப வரும்போது என்ன சொல்றாரு சொன்னா, ரூத் என்ன நடு ஜாமத்தை வீழ்த்தி எழும்போது யார் அது அப்படின் போது பாதத்துக்குள்ள இருக்கிறா. எங்க எந்த பெண்ணும் தப்பு செய்யற பாதத்துக்குள்ள இருக்க மாட்டா இல்லைங்களா? தப்பு அந்த காட்சியா தவறா இல்ல, அது கரெக்டான ஒரு பொசிஷன். பாதப்படி பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி அது. ஆமென். பாருங்க, அக்கினி ஸ்தம்ப பாதங்களுக்கு சர்வ் பண்றது, இளைப்பாறுதல் அங்க இருக்குது. பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி தான் நம்மளுடைய என்ன இருக்குதுங்க? நம்மளுடைய ரெஸ்டிங் பிளேஸ். அதான் பிரதர் ஒன்னு பிரதர் மினிஸ்ட்ரி மூலமா நடக்குது, இன்னொன்னு பிரைட் மினிஸ்ட்ரி. அது அங்க படுத்திருக்கும் போது அவர் என்ன பண்றாருங்க? திரும்பி பாக்குறாரு. மேகத்துல அவர் என்ன பண்ணாரு? திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது கால் பகுதியில யார் இருக்கிறா? ஒரு ரூத், ஒரு ஜென்டைல் சர்ச் இருக்குது. கால் பகுதியில ஜென்டைல் சர்ச். இவ சொல்றா, உங்க மேல போத்திருக்கிற போர்வைய மேல போடுங்க, மேகத்தை மேல போடுங்க. அவர் சிரசின் மேல் வானம் மேகம் அவரை சூழ்ந்திருந்தது. அவரை சுத்தி மேகம் இருக்குது. பாதப்படியில இருக்கும்போது இப்போ மேகம் யார் மேல விரிக்கப்படுதுன்னு சொன்னா ரூத் மேல விரிக்கப்படுது. ஆமென். போதும், போர்வை என்ன பண்ணுங்க? என் மேல போடுங்க.
இலை பாறுதலுக்கு, ரெஸ்டிங் பிளேஸ், படுக்கும்போது நீ போய் காலடியில படுத்துக்கொள், தலைமாட்டில் அல்ல காலடியில. அவர் திரும்பி பார்ப்பாரு. ஆமென். பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ஃபெய்த். அது ஆதி பெந்தகோஸ்தே உபதேசம், அது ஒரிஜினல் பெந்தகோஸ்டல் ஃபெய்த் அங்க வரணும். பாதபடி எத்தனைங்க ஒரு கிறிஸ்துடைய சரீரம் என்னங்க? ஃபண்டமெண்டல் ஃபெய்த், ஆதி பெந்தகோஸ்தே உபதேசம் அங்க வருது இல்லைங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அது என்ன வருதுன்னு சொன்னா, தேவன் கல்வாரியில் கிடந்த இடம், கெத்செமனேயில் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்னங்க? அது படுத்திருந்த இடத்துக்கு போய் படுத்துக்கோ. கிறிஸ்து படுத்திருந்த இடம் அப்படின்னு சொன்னா, மரணத்தில் தான் அவர் கண்டுகொள்ள முடியும், நியூ பர்த்ல தான் அவரை கண்டுகொள்ள முடியும், ஞானஸ்தானத்துல அவரை கண்டுகொள்ள முடியும். அங்க வான்றது ஆதி பெந்தகோஸ்தே உபதேசம். இப்ப அது எங்க வருதுன்னு சொன்னா, பில்லர் ஆஃப் ஃபயர் மினிஸ்ட்ரி, மேகத்தை மூடு. மீட்பின் செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இனி அவர் பார்த்துக்குவார். இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ரூத்துக்கு வந்து மீட்பின் திட்டம் வந்து 6 பகுதிகளாக வெளிப்படுத்தப்படுது இல்லைங்களா? கோதுமை மணி எதுக்கு அடையாளமா பார்த்தோம்? கோதுமை, இந்த வார்கோதுமை எது? ஓடுக்கு அடையாளமா. 6 முத்திரைகள். அத்தனை சொல்ல தெரியுமா? மீட்பின் திட்டம் வந்து 7 பகுதிகளா முத்தரிக்கப்பட்டிருக்குன்றார். அந்த பாகத்தை நான் காட்டுறேன் பாருங்க, அந்த பாகத்தை காட்டுறேன் பாருங்க. சொல்ல பாருங்க, இந்த 7 மடங்கான 7 மீட்பின் திட்டம் அடங்கிய புஸ்தகம் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எதுங்க? 7 சீல்ஸ் மிஸ்ட்ரி. அது எங்க இருந்துச்சு? சிங்காசனத்துல இருக்கிறவரோட வலது கரத்துல இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்னேன், ஆதாம் இழந்து போன அந்த உரிமை தேவனுடைய கரங்களுக்கு போயிடுச்சு, பிசாசுடைய கரங்களுக்கு போகல. இப்ப அது என்ன பண்ணுங்க? மீட்பர் வந்து மீட்டு கொள்ளணும். பூமியில வந்து ஒரு மீட்பர் வந்து இனத்தான் வரணும். ஏன் இனத்தான் வரணும்? அது கீழே நம்ம பாக்குறோம். நான் அது கீழே இந்த 7 பாகத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 7 மடங்கான மீட்பின் திட்டம் அடங்கிய புஸ்தகம் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்க அதைத்தான் புஸ்தகம் தன்னகத்தை கொண்டுள்ளது. நாம் இப்பொழுது பலமுள்ள தூதன் ஒன்றை அறிவிப்பதும், யோவான் புசிக்க வேண்டியதமாய் இருக்கிற சிறு புஸ்தகத்தை கையில் உடையவனாய் இருப்பதுமான காட்சியை உடைய 10ஆம் அதிகாரத்துக்கு போக போகிறோம். பாருங்க, அந்த மீட்பு இப்படி வெளிப்படுத்தப்படுது. வெளிப்படுத்த 10ல அந்த தூதன் அந்த புஸ்தகத்தை கொண்டு வரார், அதை யோவான் புசிக்கிறார். அப்படின்னா பிரைட் மீட்பை பெற்றுக் கொள்றது, மீட்பு மனவாட்டிக்குள்ள வர்றது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. பிரைடுக்கு வர்றதுக்கு ஃப்ரண்ட்ல அந்த மீட்பருக்கும் பிரைடுக்கும் சென்டர்ல 7th ஏஞ்சலுக்குள்ள வருது. 7th ஏஞ்சல் earthly vessel இருக்கிறார், பூமிக்குரிய ஒரு பாத்திரமாய் மண் பாண்டனமாய் இருக்கிறார். இதான் திருவரிசி அங்க சொல்றாரு, சீல்ஸ்ல சொல்றாரு. ஒரு பூமி, அந்த காலத்துல பூமியை வந்து உரிமை பத்திரத்தை வந்து பூமியை வந்து லேண்ட வாங்கினா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பத்திரமா எழுதி தோல் சுருளா சுருத்தி அந்த சீலை போட்டு என்ன பண்ணும் சொன்னா, அது பூமிக்குரிய மண் பாண்டத்துல வைக்கப்படணும். எரேமியா புஸ்தகத்துல அது இருக்குது. நான் அதுல அது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போகல, நான் நோட்ஸோட இணைக்கிறேன், அந்த பாகத்தை இணைக்கிறேன். பூமியோட மண் பாண்டத்துல இணைக்கப்படணும். எப்போ மீட்பின் உரிமையாளன் வரானோ அப்ப வரும்போது அது பூமிக்கிற மண் பாண்டத்துல உடைக்கப்பட்டு எடுக்கப்படும், வெளியே எடுக்கப்படும் போது மீட்பின் உரிமை பத்திரம் அதுல இருக்கும். தேவன் பாருங்க அதான் சொல்றாரு, மீட்பின் புஸ்தகம் 7 ஃபோல்டா இருக்குது இல்லைங்களா? 7 ஃபோல்ட்னா 7 மடிப்பான புஸ்தகம். பாருங்க அதான் சொன்னேன் நான். அதை எங்க வைக்கிறாரு பாருங்க திருதர்சி. அதான் சொன்ன மீட்பின் திட்டம் 7 ஃபோல்டா இருக்குது. அது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குதா? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அப்போ லோகாஸா இருக்கிறாரா? நல்லா கவனிங்க, லோகாஸா இருக்கிறார். இவர் என்னவா இருக்கிறாருன்னு சொன்னா, மீட்பின் திட்டம் இது கீழே பாருங்க, பாருங்க சுருள் அங்கே உள்ளது. எதுங்க? 7 ஃபோல்ட் புக் அவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இந்த 5ஆம் அதிகாரம் எதை பேசுதுன்னு சொன்னா, ரூத் புஸ்தகத்துல பார்த்த அந்த ஷேடோவா ரியாலிட்டியா பேசுது. ஆமென். ஏன்னா உலகத்தோட சிந்தையில மீட்பின் திட்டம் போடப்பட்டுச்சு இல்லையா? அதோடைய ரியாலிட்டி தான் அது. எதுக்காக சிந்தையில அந்த மீட்பின் திட்டம் போடப்பட்டுச்சோ அந்த மீட்பின் திட்டம் முடிவடைகிற அந்த பாகம், மீட்பு வாங்குற பாகம் ரெவலேஷன் 5th சாப்டர். ஆதாம் இழந்து போன அந்த மீட்பின் உரிமையை யார் வாங்குறா? இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியான வராங்கிறார் இல்லைங்களா? நான் தான் அதான் முன்னாடி சொன்னேன், அந்த மீட்பின் முழு திட்டமா இயேசுவில் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் அந்த 7 ஃபோல்ட் இருக்குது. ஏன்னா அவர்தான் மீட்டு கொள்ளக்கூடிய இனத்தானா இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? மீட்புக்குரிய இனத்தான் மீட்பின் இனத்தான கிறிஸ்து. பாருங்க அது கீழே
அது மீட்பாய் இருந்தது என்று விசுவாசித்தோம். எரேமியா அந்த சுருள் ஒரு மண் பாண்டத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றார். நீங்கள் அதை வாசிக்கையில் நான் கூறுவதை கவனித்தீர்களா?